நம் தமிழ் கலாச்சாரத்தின் அழகை உணர்த்தும் சிறுகதைகள், பழமொழிகள் மற்றும் வாழ்க்கை பாடங்களின் கதைகளால் நிரம்பிய ஒரு சிறந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று நாம் கேட்டுக்கொள்ளும் கதை ஒரு சிறிய கிராமத்தில் வாழ்ந்த ராமு என்ற சிறுவனின் வாழ்க்கையை மையமாக கொண்டது. ராமு ஒரு மிகவும் சுறுசுறுப்பான மற்றும் அறிவுக்கும் வளமான சிறுவன். அவனுக்கு படிக்க விருப்பம் இருந்தது, ஆனால் அவன் அப்பாவுக்கு அதற்கு காசு இல்லை. ஒரு நாள் ராமு ஒரு பழைய புத்தகத்தை வெறும் 5 ரூபாய்க்கு வாங்கினான். அந்த புத்தகத்தின் பக்கங்களில் தங்கத்தின் மடல்களைப் போல வாழ்க்கை பாடங்கள் இருந்தன. ராமு அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்ததும் அவனது உலகம் மாறியது. அவனுக்கு தன்னம்பிக்கை வந்தது, மேலும் சிறந்த மனிதனாக வளர விரும்பினான். அந்த புத்தகம் ராமுவின் வாழ்வில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அவன் புத்தகத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்த ஆரம்பித்தான். ஒரு நாள் ராமுவின் புத்தகத்தில் ஒரு நினைவகம் இருந்தது. அது ஒரு பழமொழி செய்தி: அமைதியான மனதுடன் வாழ்க்கையை வாழ்க. இந்த பழமொழி ராமுவின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவன் அதன் வழிமுறைகளால் பல பிரச்சனைகளை எளிதாக சமாளித்தான். வருடங்கள் ஓடின. ராமு ஒரு பெரிய தொழிலதிபராக வளர்ந்தான். அவனுடைய நிலைத்தன்மை, பொறுமை மற்றும் அறிவுத்திறன் அவனை வெற்றியடையச் செய்தது. ஒரு நாளில் ராமு தனது கிராமத்திற்கு திரும்பி அவன் பெற்ற தங்கமான பாடங்களை எல்லாருக்கும் பகிர்ந்தான். கிராம மக்கள் ராமுவை பெரிதும் மதித்தனர். இங்கே இந்த கதையின் திருப்பம்: ராமு பயன்படுத்திய அந்த புத்தகம் அவன் அம்மாவின் நினைவுகளால் நிரம்பியது. அவள் சொந்தமாக எழுதியது. இது உணர்த்தும் பாடம் என்னவென்றால், எளிய விஷயங்கள் கூட வாழ்க்கையை மாறச் செய்யும் ஆற்றல் கொண்டவை. நம் தமிழின் பாரம்பரியத்தை அனுபவிக்க வாருங்கள். நம் கதைகளை ரசித்து நம் மனதில் நன்றாக கொள்வதற்காக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.